ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் பலவீனத்தை நீ அறிந்து கொண்டாய். இனிமேல் உன் பலத்தை நீ அறியப் போகின்றாய். எதை நீ பெற முடியாது என்று உன்னை ஏளனமாக பேசினார்களோ அதை நீ பெறப்போகிறாய் குழந்தையே. உன் நம்பிக்கையின் பலம், உனக்குள்ளே இருக்கும் சக்தியின் உந்துதலால் இவை நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை விளையாட்டில் நீ வெற்றி பெற நான் அல்லவா உனக்கு குருவாக இருந்து வழி நடத்துகிறேன். உன் பலவீனம் புரிய வைத்தேன், உன் பலத்தை புரிய வைப்பேன். கிடைக்காமல் இருந்ததை கிடைக்கச் செய்வேன். இது உன் சீரடிவாசனின் சத்திய வாக்கு. அமைதியான மனதோடு இரு. உன் கஷ்டங்கள் இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டன. படைக்கும் தெய்வமாகிய பிரம்மாவிலிருந்து புல் பூண்டு வரை இப்பிரபஞ்சத்தில் எங்கும் நிலவியிருக்கும் அளவற்றதும் முடிவற்றதும் பூரணமானதுமான முழு முதற் பொருளே பாபாவாக உருவெடுத்து நம்மிடம் வந்துள்ளது. இதுவரை கஷ்டம் முடிவுக்கு வராத நிலை தொடருமானால் உன் நிலையை சரி பார்த்துக்கொள். அதாவது நீ இதுவரை பூரணப்படவில்லை என்பது அர்த்தம். பூரணமாக என்ன செய்ய வேண்டும்? உன்னிடம் என்னவெல்லாம் தேவையில்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் வெட்டிவிட வேண்டும். பணப்பெருமை, குலப்பெருமை, ஜாதி பெருமை, கல்வி செருக்கு, பக்தி செருக்கு என எதுவாக இருந்தாலும் அவற்றை உடனடியாக விட்டுவிட வேண்டும். இவை உனக்கு நன்மை தருவது போல தெரியலாம், பிறருக்கு நன்மை தராது. உன் நலனுக்கு அது தீங்காகவே இருக்கும். அதே போல வறுமை, ஏழ்மை, தாழ்வு மனப்பான்மை, குலத்தாழ்ச்சியாக நினைத்தல், பிறரை விட வசதி குறைவு என எண்ணுதல் போன்றவையும் பாவங்களாகும். இவற்றையும் மனதிலிருந்து எடுத்து அப்புறம் போட வேண்டும். இவற்றால் உனக்கு எந்த நன்மையும் தீமையும் கிடையாது. வாழ்க்கை வாழ்வதற்காக தரப்பட்டுள்ளது. நீ வாழ்வது போலவே பிறர் வாழவும் நினைத்தால் உன் துன்பங்கள் முற்று பெற்றுவிடும் என் குழந்தையே. நான் இப்படி பேசுவதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது. என்னை கருவியாக கொண்டு சாயியே இவற்றை பேச வைக்கிறார். அவருக்குத்தான் இதன் பிரயோஜனம் என்னவென்று தெரியும். எந்த சக்தி என்னை பேச தூண்டுகிறதோ அந்த சாயி சக்தி உன்னை நிச்சயம் காப்பாற்றும். இதில் துளியளவும் உனக்கு சந்தேகம் வேண்டாம். குரு பக்தியின் மகிமையையும் வேறு எதையும் நாடாமல் சாயி பாதத்தை பிடித்து கொள்வதின் நன்மையையும் அனுபவித்து உணர்ந்து கொள். வாழ்க்கையின் சிறப்பானது எங்கே இருக்கிறது? சாயியின் பாதங்களில் என்பதை முதலாவது நிச்சயப்படுத்திக்கொள். அப்போதுதான் தடைகளை வெல்ல முடியும். தடைகள் என்பவை நம்மை தொலைத்துவிடும் தொல்லைகள் அல்ல, நம்மை முன்னேற்றிச் செல்ல தூண்டுபவை. அதனால் நம்மோடு இருக்கும் சாயியின் துணை கொண்டு முன்னேறி செல்ல முயற்சி செய். நம் சாயி பரிபூரணமானவர். அவர் படைத்த உலகம் பூரணமானது. அவரது அருளும் பூரணமானது. அவரது படைப்புகளான நாமும் பூரணமாக இருக்க வேண்டுமல்லவா? அதற்கு ஒரே வழி அவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பது மட்டுமே. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.